ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜிடபிள் குருமா, ஒயிட் வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 கேரட், ஒரு 10 பீன்ஸ், 2 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நமக்கு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் தேவை. ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 தேங்காய் பீஸ், அப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு 10லேருந்து 12 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இந்த தேங்காய் கூட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்தப்புறம் எடுத்து வச்ச 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு வதக்கி விட்டுருவேன். இதோடவே எடுத்து வச்ச பச்சை மிளகாவையும் 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதை வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம குருமா ஒயிட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. வெஜிடபிள்ஸ் உங்களோட ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட பட்டாணி அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் இந்த மாதிரி என்ன இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்ட அப்புறம் நம்ம தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மிக்ஸையும் இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த குருமாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 300லேருந்து 350 ml அளவு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நிறைய தேவைப்படாது, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இந்த குருமாவுக்கு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு, ஒரு விசில் வந்தப்புறம் இதை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட எனக்கு ஸ்பைஸியாக வேண்டாம், ஒரு மைல்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக எனக்கு ஒரு குருமா வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் கொஞ்சம் நான் மல்லி இலை போட்டுக்கிறேன். சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இடியாப்பத்தோட, ஆப்பத்தோடவும் இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.